எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாரி நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஈவினிங் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசி டிகிரி லெவல் சரியா டிகிரி லெவலில் இப்போ என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நம்ம இந்த வீடியோவில் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது டிகிரி லெவலில் லெவல் 4 and 5க்கு சரிங்களா. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தனியாக வந்திருக்கு, டிகிரி லெவல் போஸ்ட்டு சரிங்களா. அதே மாதிரி +2 லெவலுக்கு தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து அதுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்காக 12th முடிச்சவங்கலாம் அந்த நோட்டிஃபிகேஷன் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு தான் நான் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுப்பா. சரியா. ஸோ அதே மாதிரி வேகன்சியை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. இந்த வேகன்சி இப்போ ஷார்ட் டைமில் விட்டதால டக்குன்னு விட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மடங்காவோ அல்லது ட்ரிபிள் மடங்காவோ கண்டிப்பாக அதிகரிக்கும். நம்பிக்கையோட உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஓகே, ஆர்ஆர்பி என்டிபிசின்னு ஓகே. ஸோ இதில் தான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், அப்ளிகேஷன் பாருங்க, டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13/9/2024 இன்னைக்கு வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி 2024 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13/10/2024 கரெக்டாக ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 23:59 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரயில்வே டைம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த ஒரு மாத கால இடைவெளிகளுக்குள்ளார நிதானமாக அவங்க என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாமே கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வாங்கிடுங்க. பக்கத்தில் உள்ள இசேவை மையத்துக்கு போங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் வாங்கிடுங்க. உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் பேஸ் பண்ணி உங்களுடைய 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக வச்சிருந்து இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக போட்டுருங்க. ஏன்னா ரயில்வேல சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் ஆகிடும் சரிங்களா. அதனால் தெளிவாக போடுங்க. நம்ம எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம். ஃபாலோ பண்ணி நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணிவிடுங்க, அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ வட இந்திய மாணவர்கள் தான் அந்த ரயில்வே எக்ஸாமுக்கு பெருசாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தமிழக மாணவர்களுக்கு பெருசாக அவேர்னஸ் இல்லை. இந்த அவேர்னஸ் ஏற்படுத்தணும், சரி நம்ம மாணவர்களும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணுங்கிற ஒரு அடிப்படையில் நம்மளோட இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நியூ பேட்ச் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, அதாவது நாளார் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரில் நீங்கள் என்ன பண்ண ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் எல்லாமே வேகன்சியாக விட்டுருக்காங்க. அதாவது என்னது, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட் எல்லாம் விட்டுருக்காங்க சரிங்களா. ஓகே, இதில் டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் அட் ஏ கிளான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் பாருங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 36 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கொரோனா டைமில் எக்ஸாம் நடக்காமல் இருந்ததால 3 இயர்ஸ், நார்மலாக 18 to 33 வயசு தான் இதனுடைய ஏஜ் சரிங்களா. அப்படி பார்க்கும்பொழுது ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன காரணம்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த கோவிட் டைமில் வந்து எக்ஸாம் நடக்காமல் இருந்ததால இப்படி இது பண்ணிருக்காங்க. அப்போ நார்மலாக ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஜென்ரல். ஓபிசியாக இருக்கீங்க, யாரு ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்போ 36லேருந்து 3 இயர்ஸ் சேர்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 39. அப்போ 2025 ஜனவரி 1ஆம் தேதி அடிப்படையில் உங்களுக்கு 39 வயதுக்கு உள்ளார இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது, எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 36 + 5 வந்து பார்த்தீங்கன்னா 41 வயசு. 2025 ஜனவரி 1ஆம் தேதி அடிப்படையில் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கும் பட்சத்தில் 41 ஏஜ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இந்த ஏஜ் வந்து இனிமேல் அடுத்த எக்ஸாமுக்கு வராது. இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கோவிட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஏஜ் பாராக இருக்கிறவங்க, கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வாய்ப்பை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்க, லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 6, 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 காணும். 4 வந்து எப்படி நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்கன்னு தெரியல. லெவல் 5 and 6 தான் வந்து இந்த கேட்டகரி. இந்த கேட்டகரி லெவல் 5 and 6 அடிப்படையில் 7th பே கமிஷன் அடிப்படையில் 55,000 60,000 சம்பளம் கையிலே கிடைக்கும். இதை தாண்டி அலோன்ஸு, டியரன்ஸ் அலோன்ஸு, ட்ராவல் அலோன்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 70,000 75,000 கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் 60,000 55,000 60,000 கையில் கிடைக்கக்கூடிய சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டாக நம்ம இதை பார்க்குறோம்.
ரொம்ப ரொம்ப நல்ல போஸ்ட்டு. டிஎன்பிசியோட குரூப் 2 போஸ்ட்டை விட இன்டர்வியூ போஸ்ட்டை விட இது ஒரு நல்ல போஸ்ட்டாகவே எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு சலுகைகள் உண்டு. சரிங்களா? ஸோ சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதெல்லாம் B2 A2 C2ங்கிறலாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்களா, ஐ செக்அப் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி. இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடுறோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதான் ஏஜ், இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் இது பண்ணிக்காதீங்க. இங்கே பாருங்க, 18 36 வயசு. அதை தாண்டி 39 41ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு, SC/STக்கு 5 இயர்ஸ் அப்படிங்கிறது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அடிப்படையில் இவ்வளோ ஏஜ். 39 வயசாக இருக்கியா, ஓபிசியாக இருக்கியா, அப்ளை பண்ணு. SC/STயாக இருக்கியா, 41 வயசு, அப்ளை பண்ணு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் 1736, ஸ்டேஷன் மாஸ்டர் 994, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் வந்து 3144, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1507, அடுத்து சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 732, மொத்தம் 8113 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஓவரால் இந்தியா வேகன்சி இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. சார் ஓவரால் இந்தியா, இந்த வட இந்திய மாணவர்கள்லாம் வருவாங்க, வேகன்சி வெறும் 8000 தானா? தயவு செய்து அப்படி நினைக்காத. இது டபுள் மடங்காகவோ அதாவது பார்த்தீங்கன்னா 16000 வேகன்சியாகவோ அல்லது ட்ரிபிள் மடங்காகவோ, சரிங்களா, அல்லது 25000 வேகன்சியாகவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்பிக்கையோட படிங்க. இது டிகிரி குவாலிஃபிகேஷன் மட்டும் தான். இது இன்னும் +2 லெவல் வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் தனியாக வரப்போகுது. ஸோ அதனால் நம்பிக்கையாக படிங்க. 2 பேத்துக்குமே சேம் சிலபஸ் தான். அதே மேக்ஸு, அதே ரீசனிங், அதே ஜென்ரல் அவேர்னஸ், இவ்வளோதான். மேக்ஸ் ரீசனிங் நீங்கள் தட்டி தூக்குனே உனக்கு வேலை கன்ஃபார்ம், நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோதான். இதில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இது ஓவரால் இந்தியா வேகன்சி. இதை தாண்டி ஜோனல் வைஸாக என்ன பண்ணுறாங்க, வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து விட்டுருக்காங்க. அதுலேயும் மெட்ராஸ் எவ்வளோ வேகன்சி சொல்லி விட்டுருக்காங்க. அதையும் பார்த்து யாரும் பயந்துக்காதீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நோட்டிஃபிகேஷன் இப்படி வந்திருக்கிறதால ஐயோ இவ்வளோதான வேகன்சி, இதை நம்பி படிக்கலாமா அப்படி எதுவும் நினைக்காத. நீ நம்பிக்கையோட படி, கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நீ வந்து பார்த்தா கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் தி பிரிஸ்கிரைப்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஷுட் நாட் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிற, அல்லது ஃபைனல் செமஸ்டர் வந்து எழுதாமல் இருக்கிற, இல்லை எழுதி ரிசல்ட் வராமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தகுதி இல்லை. ரிசல்ட் வந்திருக்கணும். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும். நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மார்க் ஷீட்டு, ஃபைனல் ஓவரால் மார்க் ஷீட்டை வச்சு அப்ளை பண்ணலாம், அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். டிகிரி நீங்கள் முடிச்சிருந்து ரிசல்ட் வந்திருந்தால் தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இது தெளிவுபடுத்தியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணுங்க. இல்லை என்றால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. டிகிரி ஒரு அத்தாரிட்டி இருக்கணுங்கிறது சொல்கிறாங்க அதில். சரிங்களா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ரொம்ப முக்கியமானதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க, இது CBT 1 CBT 2 2 எக்ஸாம் இருக்குல்ல. CBT 1ங்கிறது கம்ப்யூட்டர் டெஸ்ட் 1. அதில் ஒரு போஸ்ட்டுக்கு 15 நபர்களை என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. சரிங்களா? ஆமாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 1:15 ரேஷியோவில் எடுப்பாங்க. அப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறவங்க, CBT 1 கிளியர் பண்ணுறவங்க ஒரு போஸ்ட்டுக்கு 15 டைம்ஸ் வேகன்சிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, மல்டிபிள் பண்ணி அத்தனை கேண்டிடேட்டை CBT 2க்கு எடுத்துகிட்டு போவாங்க. CBT 2லேருந்து 3rd ஸ்டேஜுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8 டைம், அதாவது பார்த்தா ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறாங்க, டைப்பிங் டெஸ்ட்டுங்கிறாங்க, ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா CBT 2லேருந்து எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆவாங்க அப்படின்னா 8 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதாவது 1/3 3 கொஸ்டின் தப்பானுச்சுன்னா 1 மார்க் கம்மியாகும். அல்லது ஒரு கொஸ்டின் தப்பாச்சு அப்படின்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அதனால் அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்கள், டைமிங் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். எது தெரியுதோ அதை மட்டும்தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். சும்மா பிங்கி பாடி போடலாம், சும்மா ஏதோ ஒன்று போடலாம், வந்துடும் லக்கில் வந்துடும் நினச்சி போடவே கூடாது. அது வந்து பெரிய பெரிய தவறு. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னா சூதானமாக நீங்கள் செயல்படணும். அதாவது டைம் அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். A2னா என்ன, A3னா என்ன, B2 C2 இது எல்லாத்துக்குமே என்ன டீட்டெயில்ஸு, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக அடுத்த இதில் பண்ணுறேன். கண்டிப்பாக ஐ செக்அப் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெக்ஸ் இப்போ நான் போட்டிருக்கேன், நான் எலிஜிபிள் இல்லையா அப்படின்னா நான் எலிஜிபிள். அதில் உள்ள பவர் அடிப்படையில் செக் பண்ணி பார்ப்பாங்க. சரியா? ஸ்பெக்ஸ் போட்டுருவோம் எல்லாமே, ஐயோ நான் கண்ணாடி போட்டிருக்கேன், நான் எலிஜிபிள் இல்லையா அப்படி நினைக்காதீங்க. கண்ணாடி போட்டிருந்தாலுமே ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலுமே அது செக் பண்ணி பார்த்து அந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்க, A2வில் வரீங்களா, B2வில் வரீங்களா, C2வில் வரீங்களா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஐ செக்அப் பண்ணி டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவங்க டேட்டா பர்த்தே கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து நான் இந்த டேட்டா பர்த்து நான் எலிஜிபிளா இல்லையா அவனே கொடுத்துட்டான். அங்கே பாருங்க, OBC நான் கிளைம் ஏன்னா
2/1/1986 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த தேதி தான் உங்களுக்கு அதிகபட்ச தேதியாக இருக்கும். இதில் நீங்கள் இப்போ பிறந்திருக்கணும். SC ST இருந்தீங்கன்னா 2/1/1984 அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. இங்கே பாருங்க, இது ஏஜ் ரிலாக்ஸேஷன். OBC நான் கிரீமி லேயர் அப்படின்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். SC ST இருந்தால் 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். இதை அடிப்படையாக வச்சு தான் 39 வயசு OBC, SC ST இருந்தால் 41 வயசு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சே ஆகணும், அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, ஓவரால் கன்சல்டேட் அந்த மார்க் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும், அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரியா? ரிசல்ட் வராமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கு இது தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா OBC கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா OBC சர்டிஃபிகேட் தயவுசெய்து வாங்கிடுங்க. OBC இந்த கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். அதில் நீங்கள் CBT 1 எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ட பிறகு 400 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அதாவது ஃபீஸ் வந்து 100 ரூபா தான்ப்பா, ஆனால் 400 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, மொத்தம் 500 ரூபா வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா பல பேர் அப்ளை பண்ணி சும்மா எக்ஸாம் போவேன்னு விட்டுறாங்க. அதனால் ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறது, இத்தனை அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற வேலையாட்கள், சம்பளம், செலவு இதெல்லாம் பண்ணி கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே அலோகேட் பண்ணுது. ஆனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எழுதாமல் விட்டுறீங்க. அதுக்காகத்தான் நீங்கள் அதுக்கான சார்ஜை வந்து தொகையை வந்து முன் பணமாக செலுத்திடுங்க. 500 ரூபா கட்டணும், 100 ரூபா எடுத்துக்கிட்டு மீதி 400 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். எப்போ? CBT எக்ஸாம் 1 எழுதுறவங்களுக்கு மட்டும்தான். 500 ரூபா கட்டி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத போகல அப்படின்னா உனக்கு 500 ரூபா வராது. சரிங்களா? அதேமாரி OBC 500 ரூபா கட்டணும். மற்றபடி OBC தவிர SC STலாம் இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா கட்டினா போதும். எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே அந்த 250 ரூபாயும் ஃபுல்லாகவே ரீஃபண்ட் ஆகிடும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. அதாவது SC ST, இந்த ஃபீமேலு, டிரான்ஜெண்டரு, எக்ஸர்வீஸ் மேனு, SC ST, மைனாரிட்டி, எக்கனாமிக் பேக்வர்டு கிளாஸஸ்ஸு, இவங்க யாருக்குமே ஃபீஸ் இல்லை. இருந்தாலும் 250 ரூபா வாங்குறாங்க. எதுக்கு அப்படின்னா பிணைத்தொகையாக தான் வாங்குறாங்க. அப்போ நீங்கள் CBT 1 எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 250 ரூபா வந்து சேர்ந்துடும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. அவ்வளோதான், மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் 1 பாருங்கள், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. எப்பயும் போல தான். டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90 minutes, 90, புரியுதுங்களா? அதாவது ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின். மேத்தமேட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின். ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் வந்து 30 கொஸ்டின். மொத்தம் 100 கொஸ்டின். அப்போ 100 கொஸ்டின் 90 நிமிஷம். சரிங்களா? இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் 70+ கொஸ்டின் நீங்கள் போடணும். சரிங்களா? அப்போனா நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து போட்டியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 100க்கு 70+ கொஸ்டின் நீங்கள் போடணும் குறைஞ்சபட்சம், அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 120 minutesல வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க நான். சரிங்களா? மற்ற நபர்களுக்கு 90 minutes. அப்புறம் 120 minutesங்கிறது ஃபார் PWDP, புரியுதுங்களா? பர்சன்ஸ் வித் டிசபிள்டு பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே ஸ்கிரைப் வச்சு எழுதுறாங்க 120 minutes. 1/3 வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ராங் கொஸ்டின்ஸை நார்மலைஸ்டு மெத்தட். சரிங்களா? ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3ன்னு சொல்லி CBT 1 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் நடக்கும். 1 மாதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட்டு, மார்னிங்கில் 2 ஷிஃப்ட் நடக்கும், ஈவினிங்கில் 2 ஷிஃப்ட் நடக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 3 to 4 ஷிஃப்ட் நடக்கும் எக்ஸாம். ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். சில கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், சில கொஸ்டின் ஆவரேஜாக இருக்கும், சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போ அந்தந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நார்மலைஸ்டு பண்ணுறாங்க. நார்மலைஸ்டு பண்ணி உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா CBT 1 சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து வாட்ஸ்அப் குரூப்பில், டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கோம். திரும்பவும் தனியாக கட் பண்ணி போடுறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா CBT 2 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ். நான் எதுனா சொல்றீங்க, CBT 1லேருந்து CBT 2க்கு எத்தனை நபர்கள் எடுப்பாங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர் எடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ 8000 × 15, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா CBT 2 எழுத போகிறாங்க. சரிங்களா? CBT 2 பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, அதே 90 minutes தான். அதே ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் வருது, மேத்தமெட்டிக்ஸில் 35 கொஸ்டின், ரீசனிங்கில் 35 கொஸ்டின், மொத்தம் 120 கொஸ்டின். இந்த 120 கொஸ்டின் இதில் என்ன ஒரு பியூட்டி, என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா CBT 1க்கு என்ன டாபிக் படிக்கிறியோ அதே தான் CBT 2க்கும் படிக்க போகிறேன். சரியா? ஸோ அதனால் வந்து ப்ரிலிம்ஸுக்கு வேறு மாதிரி, மெயின்ஸுக்கு வேறு மாதிரி, வேறு சப்ஜெக்ட், வேறு சிலபஸ் ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஒன்று தான். அதனால் வந்து கண்ணை மூடிட்டு படிக்க தொடங்கிடு.
சரிங்களா? வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் வித் டிசபிள் பர்சன்ஸுக்கு 120 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1/3 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல தான் சிபிடி 2க்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. அதே தான் சேமாக தான் இருக்கும். அது சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டு முடிச்ச உடனே சில எக்ஸாமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி பேட் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட், அதான் சி பேட் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் வைக்கிறாங்க, எல்லா போஸ்ட்டுக்கும் இல்லை. அதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் சிபிடி 2 முடிக்கும் போது தெளிவாகவே நம்ம பேசுவோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு டைப்பிங் ஸ்கில் கொடுத்துருக்காங்க. டைப்பிங்னா சார் டைப்பிங் நான் முடிச்சிருக்கணுமா, லோயர் முடிச்சிருக்கணுமா, ஹையர் முடிச்சிருக்கணுமா, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணுமா, அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. சரிங்களா? டைப்பிங் ஸ்கில் அப்படின்னா என்னன்னா, உங்கள்கிட்ட சிஸ்டம் கொடுத்தா நீங்கள் டைப் பண்ணுறீங்களா அப்படின்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. சர்டிஃபிகேட் கொடு, இந்த நம்பரை கொடு, எந்த தேதியில் எக்ஸாம் எழுதுனே, அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போவே சைட் பை சைடாக டைப்பிங் போக ஆரம்பிச்சிருங்க. பேசிக்கான ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. அது வந்து சில போஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் தெளிவாகவே சொல்கிறேன். நான் இங்கே பாருங்க, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இருக்காங்கல்ல, அவங்க சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டு எழுதுனா போதும், 3வது ஸ்டேஜ் இல்லை. சிபிடி 2 கிளியர் பண்ணாவே வேலை. அதாவது சிபிடி 1 மார்க் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டாங்க, ஒன்லி குவாலிஃபை தான். சிபிடி 2 தான் மெயின்ஸ் மார்க் தான் எடுத்துக்குவாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் வச்சு நீங்கள் வேலை வாங்கிட்டு போயிடலாம். எதில்? கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரில். நெக்ஸ்ட் வந்து சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிபிடி 1 எழுதணும், சிபிடி 2 எழுதணும், டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறாங்க. ஏன்னா கிளர்க்கு போஸ்ட்டுங்கிறது ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கிழிச்சு கொடுக்குறாங்கல்ல, அந்த போஸ்ட்டு தான். காலைல 9 மணிக்கு போனே 5:05 வந்துடலாம். சனி ஞாயிறு லீவு, சாதாரண வேலை, நல்ல சம்பளம். சரிங்களா இல்லையா? 55,000 50,000 சம்பளம் இருக்கும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டு இருக்குது. அதுக்கும் வந்து டைப்பிங் ஸ்கில் கேட்குறாங்க. டைப்பிங்னா நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, டைப் பண்ண தெரிஞ்சால் போதும். அதுதான் சொல்ல வரலாம். நெக்ஸ்ட் பாருங்க, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1 சிபிடி 2 ரெண்டு இருந்தால் போதும், 3வது ஸ்டேஜ்லாம் இல்லை. அப்போ சிபிடி 2ல எவ்வளோ மார்க் நீ எடுக்கிறியோ, எவ்வளோ டாப் ரேங்க் எடுக்கிறியோ அதை வச்சு நீ என்ன பண்ணலாம், சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் நீ வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1 கிளியர் பண்ணணும், சிபிடி 2 கிளியர் பண்ணணும், 3வதா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணியே ஆகணும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் அப்படி கொடுத்துருக்காங்க, சி பேட் எக்ஸாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஸ்டேஜ். சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நான் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க, எந்தெந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே லிங்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் மேக்ஸிமம் 3 ஏரியாவை கவர் பண்ணுவாங்க. எப்படி? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜன், சென்னை ஜோன். சரிங்களா? இது பாருங்க, அகமதாபாத், அஜ்மீர், பிரயாக், பெங்களூரு இப்படின்னா இருக்கா இல்லையா? இதில் நம்ம பசங்க சென்னை அப்ளை பண்ணுவாங்க. இது ஒன்று. இல்லையா பெங்களூரில் அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? பெங்களூரில் கட் ஆஃப் எங்கே கம்மியாக வரும், எங்கே வேகன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து ஒன்று சென்னையில் அப்ளை பண்ணுவாங்க, இல்லைனா பெங்களூரில் அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? சென்னை, பெங்களூரு. சரிங்களா? இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம்லாம் அதான் பாருங்க, இந்த திருவனந்தபுரம் இருக்குல்ல, இந்த கோர்காப்பூர், இந்த திருவனந்தபுரம், அதாவது இந்த திருவனந்தபுரத்தில் அப்ளை பண்ணுவாங்க. செகந்திராபாத்தில் அப்ளை பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பெங்களூர் அதை அப்ளை பண்ணலாம், இல்லை சென்னை அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி இதில் தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. எல்லாரும் இந்த வாய்ப்பு நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. வாழ்த்துக்கள்.